ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா மோஷன் இன் அ பிளேன் கிளாஸ் 11 அந்த டாபிக்ஸ் வந்து லைன் பை லைன் புக் என்சிஆர்டி புக் லைன் பை லைன் ரீடிங் பண்ணிகிட்ருக்குறோம். இது அந்த சீரீஸில் உள்ள ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ, லைன் பை ரீடிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். Motion in a plane, class 11. Class 11 NCERT Physics. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் 11 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கான லெவல் ஆஃப் டீச்சிங்கில் தான் இந்த வீடியோஸ்லாம் இருப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். 11வது படிச்சுட்டு இருக்க பையனுக்கு ஹவு வி ஷுட் எக்ஸ்பிளைன் தீஸ் கான்செப்ட்டுங்கிறது எ கைண்ட் ஆஃப் ஸ்கூல் லெவல், அந்த பேசிஸில் தான் வில் பி எக்ஸ்பிளைனிங் திங்ஸ். ஆஃப்டர் திஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் வீடியோ ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் என்னது இதை பற்றி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து அகாடமிக் பர்பஸ்க்காக தான். நீட், ஜேஇஇ அது மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா, அப்போ அதர் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் சயின்ஸ் எக்ஸாமினேஷன், ஈவன் தோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், அவங்க கூட யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் யுவர் எஜுகேட்டிவ் பர்பஸ். இப்போ நம்ம வாசிக்க போகிற செக்ஷன் 4.4 அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் இன் அ கிராஃபிக்கல் மெத்தட். சரியா? அதான் நம்ம பார்க்க போகிறோம். As mentioned in section 4.2, vectors by definition obey triangle law or equivalently the parallelogram law of additions. முதல்ல லைட்டாக செக்ஷன் 4.2ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். What is a vector? Vector is a mathematical object. மேத்தமெட்டிக்ஸில், கணிதத்தில் அது ஒரு உட்பிரிவு. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும். மேக்னிடியூட் டைரக்ஷன். மூணாவது என்னென்னா, மேக்னிடியூடு டைரக்ஷனும் இருந்தால் மட்டும் வெக்டர் கிடையாது. இட் ஷுட் ஆல்சோ ஒபே, என்ன அர்த்தம், ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷன். Triangle law of vector addition அல்லது ஆர் என்னது, parallelogram law of vector addition. ரெண்டுமே ஒன்று தான், ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ரெண்டு ஓகே, ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் மாதிரியும் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷனில் ஒரு ஆன்சர் வருதுன்னா அதே ஆன்சர் தான் எதுலேயும் வரப்போகுது, parallelogram law ஆஃப் வெக்டர் அடிஷன்லேயும் நமக்கு வரப்போகுது. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம், இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, we shall now describe this law of addition using graphical method. இப்போ என்ன பண்ண போகிறோம், we are going to study the law of addition using graphical method. The law of addition using graphical method. கிராஃப் யூஸ் பண்ணி வரைபடம் மூலமாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு வெக்டர் அடிஷனை இப்போ நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். சரியா? லெட்ஸ் கன்சிடர் two vectors a and b that lie in a plane as shown in the figure 4.4a. இப்போ ரெண்டு வெக்டரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ரெண்டு வெக்டர் எடுத்துக்க போகிறோம். ஃபிகர் 4.4ல் நமக்கு காமிச்சிருக்காங்க, 4.4aல. ஸோ ஏ படத்தில் there are two vectors a and b. அது ஒரு தளத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு தளத்தில் இருக்குது, அது எந்த தளத்தில்னாலும் இருக்கலாம். I am going to consider a plane. புக்கில் நமக்கு வரைகிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, we would have
இது எக்ஸு ஒய் அப்படின்னு கூட அது சொல்லலாம். இது ஒரு பிளேன், எக்ஸ் ஒய் பிளேன். சரியா? ஒரு பிளேனில் எடுத்துக்கோங்க. அந்த பிளேனில் 2 வெக்டர் இருக்குது. யூ ஹாவ் அ வெக்டர் இன் அ பிளேன். அந்த ஒரு பிளேன், இப்போ இந்த பிளேன் என்ன பிளேனு? எக்ஸ் ஒய் பிளேன். திஸ் இஸ் எக்ஸ் ஒய் பிளேன். ஓகே, இந்த பிளேனில் வி ஹாவ் 2 வெக்டர்ஸ். சார் எக்ஸ் ஒய் பிளேனில் தான் வெக்டர் இருக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். அப்படி மட்டும் கிடையாது, எந்த பிளேன்லனாலும் இருக்கலாம். ஆனால் அந்த 2 வெக்டர் ஒரே பிளேனில் தான் இருக்கணும். இதை மாதிரி இது ஒரு ஏ வெக்டர், பி வெக்டர், இதை மாதிரி இருக்குது. கற்பனையாக நீங்கள் கூட ஒரு தளத்தில் எடுத்துக்கலாம். பட் 2 வெக்டரை வரைஞ்சாலே நீங்கள் அந்த 2 வெக்டரை உள்ளடக்கிற மாதிரி ஒரு பிளேனை நீங்களே வரையலாம். அது எப்படினாலும் இருக்கலாம். இஃப் யூ திங்க் இன் 3 டைமென்ஷன், முப்பரிமாணத்தில் எடுத்தால் கூட நீங்கள் 3 டைமென்ஷனுங்கிறது ஸ்பேஸில் இருக்க மாதிரி, காற்றுல நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி, இந்த 2 பிளேனையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு நோட்டை நீங்கள் கீழே வைக்கலாம். அது கீழே வைக்கிற மாதிரி கூட நீங்களே யூ கேன் கிரியேட் அ என்ன சொல்ல, ஒரு இமேஜினரி பிளேன் ஒரு தளத்தில் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு எப்படிப்பட்ட இது கொடுத்துருக்காங்க? we are given these 2 vectors. சரியா? நெக்ஸ்ட், the length of the line segments representing these vector are proportional to the magnitude of the vector. ஸோ இப்படியும் எடுத்துக்கலாம். length of the vector is equal to magnitude of the vector. அதை length of the vector is equal to magnitude of the vector. length of vector is equal to the magnitude of the vector. length of the vector is equal to magnitude of the vector. இப்போ நமக்கு a வெக்டர் இருக்கா? இது a வெக்டர் இருக்குன்னா, இப்போ இது இந்த வெக்டருக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 2 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோம். இங்கேயும் இதோட ஆன்சர் 2 மீட்டர். 2 மீட்டர் நம்ம வரைய முடியுமா பேப்பரில்? மீட்டரை நம்ம பேப்பரில் இதை வரைஞ்சி தான் நம்ம இப்போ புரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ நம்ம வரைய போகிற இந்த ஏ வெக்டரை ப்ரொப்போர்ஷனேட்டாக வரையலாம். நீங்கள் என்ன எடுத்துக்கலான்னா 1.5 சென்டிமீட்டர் ஒரு 2 சென்டிமீட்டர் அப்படின்னு நீங்கள் 2 மீட்டர்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வரைய போகிறது ஸோ 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2 மீட்டர்னு கூட எடுத்துக்கலாம். அதே இடத்துல வரையணும், அதே டைரக்ஷனில் வரையணும். அதே டைரக்ஷனில் ஒரு லைன் செக்மெண்ட், இது பேர் லைன் செக்மெண்ட். 2 பாயிண்ட் வச்சுட்டு அதை இணைக்கிறீங்கன்னா இது பேர் லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட் இது பேர் லைன். சரியா? இப்போ நான் என்ன வரைஞ்சிருக்கேன்? இப்போ 2 மீட்டரை வரையணும். 2 மீட்டரை நான் வரைகிறேன். நான் எத்தனை சென்டிமீட்டரில் வரைகிறேன்? 2 மீட்டரை நான் 2 சென்டிமீட்டரில் வரைகிறேன். அதான் ப்ரொப்போர்ஷனேட். ஓரளவுக்கு அப்போ 2 சென்டிமீட்டராக இருக்குன்னா இது எதை குறிக்குது? இட் டினோட்ஸ் 2 மீட்டர். இது எதை குறிக்குது? 2 மீட்டரை குறிக்குது. ப்ரொப்போர்ஷனலாக ஓரளவுக்கு ரஃப்பாக எதை குறிக்குது? 2 மீட்டரை குறிக்குது. இப்போ ஏ வெக்டரை முதல்ல வரைஞ்சாச்சு. அது என்ன சொல்லியிருக்காங்க? இந்த லென்த், இந்த 2 வெக்டரும் ப்ரொப்போர்ஷனல். சரியா? டு த வெக்டர் வாட் வி ஹேவ். சரியா? To find the sum of a vector and b vector, we place b vector so that the tail is at the head of the a vector, as in figure 4.4b. என்ன கொடுத்துருக்காங்க? a வெக்டரை வரைஞ்சிட்டோமா? முதல்ல a வெக்டரை வரைஞ்சிட்டோம். எந்த திசையில் வரைஞ்சிருக்கோம்? we have drawn in the direction of, அதே திசையில் வரையணும். அதாவது நம்ம 2 மீட்டரை குறிக்கிறோம், டினோட் பண்ணுறோம். அடுத்து இங்கே ஒரு வெக்டர் இருக்குது பாருங்களேன், இதை மாதிரி. அடுத்து பி வெக்டரை வரையணும். பி வெக்டர் எதில் வரையணும்? வாட் தே ஹேவ் டோல்ட், ஏ வெக்டருடைய தலையில் வரைய சொல்கிறாங்க. ஸோ வி ஷுட் நோ இது டெயில், இது நமக்கு டெயில், இது நமக்கு ஹெட். இது நமக்கு டெயில், இது நமக்கு ஹெட். இது யாருடைய டெயில்? ஏயோட டெயில். யாருடைய ஹெட்டு? ஏயோட ஹெட்டு.
யாருடைய ஹெட்டு? பியோட ஹெட். யாருடைய டெயில்? பியுடைய டெயில். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏயினுடைய தலையில் நம்ம என்ன வைக்க போகிறோம்? we are going to draw B. பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு பியும் ஒரு 2 மீட்டராக தான் இருக்கணும். 2 மீட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஏ நம்ம 2 மீட்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா பியும் 2 மீட்டரை குறிக்கிற மாதிரி தான் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். இந்த திசையில் இப்படி வரையணும். அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? we should draw on the head of A. எவ்வளோ சென்டிமீட்டரில் வரையணும்? இப்போ பி ஒரு 2 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு எவ்வளோ சென்டிமீட்டரில் வரையணும்? we should draw in 2 மீட்டர் இந்த டைரெக்ஷனில். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? யாருடைய தலையில் வைக்க போகிறேன்? ஆரம்பிக்க போகிறேன். ஏயினுடைய தலையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அங்கே என்ன ஃபிட் பண்ணுறேன்? பியினுடைய வாலை ஃபிட் பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு ஃபிட் தி டெயில் ஆஃப் பி. வரைஞ்சிட்டேன். 2 சென்டிமீட்டரில் இந்த திசையில் வரைஞ்சிட்டேன். ஸோ இது யார் வெக்டர்? ஏ வெக்டர். இது என்ன வெக்டர்? பி வெக்டர். ஓகேவா? வரைஞ்ச பிறகு இதுதான் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க, denoted here. ஓகே. ஸோ ஏயை நான் வரைஞ்சது லைன் செக்மெண்ட்டுக்கு, அந்த 2 கார்னர்ஸுக்கு என்ன பெயர் கொடுத்துருக்காங்க? ஓபி. பி வெக்டரை எப்படி வரைஞ்சிருக்காங்க? அந்த 2 ends, 2 end points, பி இந்த இடத்துல கியூ. இப்போ என்ன பண்ணுறாங்க? பி கியூ. Then we join the tail of A vector to the head of B. This line OQ represents this line விட line segment. Line segment OQ represents the resultant vector. That is the sum of vector A and B. அப்போ நான் OQ வெக்டர்னு ஒன்று இருக்கா? OQ இப்போ ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. OQங்கிறது என்ன? OQ. ஓங்கிறது டெய்ல் ஆஃப் ஏ, Qங்கிறது ஹெட் ஆஃப் பி. இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? ஆர் வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? திஸ் இஸ் டினோட்டட் அஸ் ஆர் வெக்டர். இந்த ஆர் வெக்டருங்கிறது தான், what does the R vector means? R vector represents, எதை குறிக்கிறது என்றால் sum of A vector and B vector. அப்புறம் R vector denotes the vector sum of A vector and B vector. இது நீங்கள் என்ன நினச்சிருக்கக்கூடாது? ஸ்கேலர் சம்முன்னு நினச்சிடக்கூடாது. ஸ்கேலர் சம்னா என்ன? நம்பரை கூட்டுற மாதிரி, எண்களை கூட்டுவதை போல் என்று நினச்சிடக்கூடாது. இது வந்து என்னது? வெக்டர் சம். Since in this procedure of vector addition, vectors are arranged head to tail, this graphical method is called head to tail method. இப்போ ஒருதனுடைய தலையில் இன்னொரு இதோட வாழை வச்சோம், அப்படி தானே? ஹெட் டு டெய்ல் மெத்தட், இந்த மெத்தட் பேர். சரியா? The two vectors and their resultant from 3 sides of the triangle. So this method is also known as the triangle method of vector addition. So இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது? triangle method of vector addition. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? the two vectors and their resultant, அதனுடைய விளைவு, the two vectors and their resultant form, உருவாக்குது 3 sides of a triangle. So this method is known as the triangle method of vector addition. அப்பனா இந்த A வெக்டரும் B வெக்டரும் இதனுடைய ரிசல்டன்ட் R வெக்டர் இருக்குல்ல, அந்த R வெக்டரும் இந்த மூன்றுமே சேர்த்து எதை உருவாக்குது? இட் கிரியேட்ஸ் எ ட்ரையாங்கிள். ஸோ இட் இஸ் நோன் அஸ்
triangle method of vector addition. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் a vector and b vector are on the same plane அப்படின்னு பார்த்தோமா. இது முக்கியமான பாயிண்ட். a vector and b vector are in a plane. அப்பனா a vector plus b vector எங்க இருக்க போகுது? a vector b vectorவும் அதே தளத்தில் தான் இருக்க போகுது. a vector plus b vector equal to r vector. இந்த r vectorவும் is going to be on the same plane. a vector b vectorவும் எந்த பிளேனில் இருக்கோ அதே பிளேனில் தான் இந்த r vectorவும் இருக்க போகுது. சரியா? a vector b vector are in a plane. r vector is also on the same plane. r vectorவும் அதே பிளேனில் தான் இருக்க போகுது. r vector is also on the same plane. எந்த பிளேனு? சேம்னா எதனுடைய சேம் பிளேன்? எதோட பிளேன்? a b வெக்டருடைய அதே பிளேனில் தான் இருக்க போகுது. ஓகே, கிளியர்? சரி, இப்போ இது நம்ம ட்ரையாங்கிள் மெத்தட் ஆஃப் வெக்டர் அடிஷன் பார்த்துட்டோம். இஃப் we find the resultant of b vector and a vector as in the figure 4.4c, the same vector r is obtained. இப்போ கிராஃபிக்கலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். b வெக்டர் ப்ளஸ் a வெக்டர் எப்படி வரையணும் யோசிச்சு பார்க்கலாமா? உங்கள் நோட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? போட்டு பாருங்கள், b வெக்டர் ப்ளஸ் a வெக்டர் எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் வரைஞ்சி காமிச்சிருக்கோம்ல. புக்கை பார்க்காம வரைஞ்சி பாருங்கள் ரஃபாக. முதல்ல யாரை வரைவீங்க? ஒரு 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பாஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை. முதல்ல எது வரையணும்? பி வெக்டர் வரையணும். பி வெக்டர் எந்த சென்டிமீட்டரில் வரைவீங்க? 2 சென்டிமீட்டர். எந்த டைரக்ஷன்? வில் பி ட்ராயிங் லைக் திஸ். அப்படி தானே? முதல்ல வரைஞ்சிட்டோம். இது யார்? ஹெட் ஆஃப் பி. செக் பண்ணலான்னா ஆன்சர் நீங்கள் வரைஞ்சது கரெக்டாக. ஹெட் ஆஃப் பி. இது யார்? டெய்ல் ஆஃப் பி. இப்போ இது மேலே இதனுடைய ஹெட்டில், பியினுடைய ஹெட்டில் இப்போ யார் வைக்க போகிறோம்? ஏ வரைய போகிறோம். 2 சென்டிமீட்டரில் எந்த டைரக்ஷனில் வரைகிறோம்? ஏயினுடைய அதே டைரக்ஷனில் வரைகிறோம். ஏ இந்த டைரக்ஷனில் தானே இருக்குது. ஸோ ஹெட் ஆஃப் பியில் யார் வைக்கிறோம்? டெய்ல் ஆஃப் ஏ வைக்கிறோம். டெய்ல் ஆஃப் ஏ. இது எது வரைஞ்சிட்ருக்கோம்? we are drawing addition of 2 vectors. சரியா? b வெக்டர் ப்ளஸ் a வெக்டர் இருக்குல்ல, b வெக்டர் ப்ளஸ் a வெக்டர் வரைகிறோம். இது என்னது? ஹெட் ஆஃப் பி. ஹெட் ஆஃப் ஏ வரைஞ்சாச்சா? இப்போ எதையும் ஜாயின் பண்ணணும். எங்கே ஆரம்பித்தோமோ அதிலிருந்து எங்கே முடிக்கிறோமோ அதே இடத்துல நம்ம ஜாயின் பண்ணுறோம். சரியா? ஜாயின் பண்ண பிறகு இந்த ஆர் இருக்கா? இந்த ஆர் வெக்டரையும் போன தடவை வரைஞ்ச ஆர் வெக்டரையும் பாருங்கள். ஆர் வி ஆன் த சேம் திங்? ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஆன்சர் வருது. பாருங்கள், இங்கே புக்கில் அவங்க வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. கியூ இங்கே பி வெக்டர் வரைஞ்சிருக்காங்க. அடுத்து ஏ வெக்டர் வரைஞ்சிருக்காங்க. QSP. அடுத்து என்ன வரைஞ்சிருக்காங்க? ஆர் வெக்டர். ஆர் வெக்டர் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு முடிகிற இடத்துக்கு they have got it. எங்கேருந்து வராங்க? ஸ்டார்ட் ஃப்ரம் ரிசல்டன்ட் எப்படி வரையணும்? ஆர் வெக்டர் எப்படி வரையணும்? ஆர் வெக்டர் எதில் வரையணும்னா எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக யூ ஷுட் ட்ரா இந்த எங்கே முடிகிறோமோ அங்கே வரையணும். இதுதான் எனது பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர். சரியாடா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆன்சரும் ஒரே மாதிரி தானே இருக்குது. பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டரும் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டரும் ஒரே மாதிரி தானே இருக்குது. they are equal vectors. Equal vectorsனா what does it mean? they will have the same magnitude and same direction அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரெண்டும் சேம் மதிப்பு, ஒரே நீளம் தான் இருக்குது, ஒரே லென்த்து தான் இருக்குது, சேம் டைரக்ஷனில் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? they are same. அதனால் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு வரப்போகுது. என்ன ப்ராப்பர்ட்டினா sum of 2 vectors are commutative. காமுடேட்டிவ்னா என்னது? a plus b vector equal to b vector plus a vector.
இது காமுடேட்டிவ் விதி. A vector plus B vector is equal to B vector plus A vector. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம கன்க்ளூட் பண்ண வரோன்னா ரெண்டு சமம். வெக்டர் அடிஷன் இஸ் காமுடேட்டிவ். வெக்டர் அடிஷன் இஸ் commutative. Vector addition is commutative. So commutativeங்கிறது ஒரு பண்பு. So scalar multiplication is commutative. 1 into 5 என்ன? 1 into 5 எண்களோட பெருக்கல் is equal to 5 into 1. 5 is equal to 5. அப்படி தானே? ஸோ 1 5 பெருக்கனா அது எதுக்கு சமம்? 5 into 1 சமம். இது பேர் என்ன? எண்களின் பெருக்கல், நம்பர் மல்டிப்ளிகேஷன் அல்லது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் இஸ் காம்படிட்டிவ். முதல் இது ரெண்டாவது இது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், அந்த ஆப்ரேஷனை ரெண்டாவது இதை போட்டுட்டு முதல் இது பண்ணாலும் அதே ஆன்சர் வந்துச்சுன்னா they are told as commutative. So A vector plus B vector is equal to B vector plus A vector. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? The addition of vector also obeys associative law of law. associative lawவையும் obey பண்ணுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, as illustrated in the figure 4.4d. The results of adding A plus B first and then adding C vector is the same as the result of adding A plus C B plus C first and then adding the vector A. Okay, இதுதான் associative rule. The resultant of adding, முதல்ல யாரை ஆட் பண்ண போகிறோம்? We are adding A plus B and then C இருக்குன்னா then it will be equal to the addition of B plus C and then adding A. இதுக்கு ரெண்டுத்துக்குமே ரிசல்டன்ட் என்னவாக தான் இருக்க போகுது? சமமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் நோன் as associative property. associative A vector plus B vector plus C vector is equal to A vector plus B vector plus C vector. இது ரெண்டு சமம் அப்படிங்கிறாங்க. இதுதான் என்னது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லலாம், அசோசியேட்டிவ் லா அப்படின்னு கூட சொல்லலாம். அசோசியேட்டிவ் லா. வெக்டர் அடிஷன் ஒபேஸ் அசோசியேட்டிவ் லா. இதை நம்ம கிராஃபிக்கலாக அவங்க காமிச்சிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு எக்ஸசைஸாக கொடுக்கலாம், ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். இன்னொருத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே படம் தான், த சேம் ஃபிகர், அதே படம் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க? வி ஷுட் நோ சி வெக்டர்னு ஒன்று டினோட் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒன்று சி வெக்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். தென் ஒன்லி ஓகே. அதில் ஏ வெக்டர் எப்படி வரைஞ்சிருந்தாங்க அவங்க? ஏ வெக்டர் இதை மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. அண்ட் பி வெக்டர் இஸ் ட்ரான் இன் சச் அ வே. சி வெக்டர் பாருங்கள், சின்ன நீளமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் அதை கண்டிப்பாக இதை 2 சென்டிமீட்டரில் வரைய முடியாது. 2 சென்டிமீட்டரை விட நீங்கள் என்ன பண்ணணும்? கம்மியாக தான் இருக்கணும். ஸோ 1 சென்டிமீட்டரில் வரைகிற மாதிரி இருக்கும். மேபி இது ஒரு 1 மீட்டரை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ரியல் டைமில் இது 1 மீட்டராக இருக்கும். நம்ம இதை 1 மீட்டர் நம்ம 1 மீட்டர் பேப்பரில் வரைய முடியாது. அதனால் இதுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக இதை ஒரு ஸ்கேலிங் அப் ஸ்கேலிங் டவுன். இந்த கம்ப்யூட்டரில் அப்படி விரிப்பாங்க தெரியுமா? நம்ம ஃபோனில் விரிப்போம், இமேஜ் விரிப்போம், சுருக்கிற மாதிரி. அதான் ப்ரொப்போர்ஷனல்னு அர்த்தம். சரியா? இங்கே இது 1 மீட்டர். 1 மீட்டர் நம்ம வரைய முடியாது. அதை எது வரைகிறோம்? 1 சென்டிமீட்டராக வரைகிறோம், அதே டைரக்ஷனில். சரியா? போலாமா? இது சி வெக்டர், இது என்ன வெக்டர்? ஏ வெக்டர், இது பி வெக்டர். இப்போது நம்ம ஃபஸ்ட் ரூல் பார்க்கலாமா? என்ன ரூல்? ஏ வெக்டர் லெஃப்ட் சைடு
லெஃப்ட் சைடு என்ன கொடுத்துருந்தாங்க புக்கில் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் முதல்ல பண்ணணும் ஃபர்ஸ்ட், அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அது எதுக்கு சமம்? வி ஷுட் ஆட் த தேர்ட் வெக்டர். இந்த டோட்டலாக பண்ண இது ஃபுல்லு இந்த 3 ஆப்ரேஷனு பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டரை முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அதை ஏ வெக்டரோட ஆட் பண்ணக்கூடிய ஆன்சரும் என்ன ஆகும்? ஒரே ஆன்சர் தான் வரும். பார்க்கலாமா? இப்போது ஃபஸ்ட்டு யாரை வரையணும்? ஃபஸ்ட் வி ஷுட் டூ த ஆப்ரேஷன் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். முதல்ல ஏ வெக்டர் எப்படி வரையலாம்? வி ஷுட் ட்ரா இன் தி டைரக்ஷன் இதே மாதிரி. ஓகே, ரியல் டைமில் அப்ளிகேஷன் வேறு மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து ஏ இப்படி கொடுத்துட்டாங்க, ஏ எப்படி வரைகிறோம் ஃபர்ஸ்ட். பி வெக்டர் எப்படி வரையணும்? வி ஷுட் ட்ரா இந்த டைரக்ஷனில் தானே இருக்குது. ஏயினுடைய தலையில் பியினுடைய வாலை நம்ம ஃபிட் பண்ணணும். அதே 2 சென்டிமீட்டரில் இதை வரைகிறேன். இதான் என்னது? பி வெக்டர். 3வது சி வெக்டர் வரையலாமா? இட் ஷுட் பி ட்ரான் வெரி ஸ்மால். யாருடைய தலையில் வைக்கிறோம்? பியோட தலையில் சியோட வாலை வைக்கிறோம், ஃபிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது வாட் ஐம் கோயிங் டு டூ ஹியர்? இப்போ ஐம் கோயிங் டு ஜாயின் த டெய்ல் ஆஃப் ஏ வெக்டர். இங்கே தானே ஆரம்பித்தோம் ஸ்டார்டிங், இங்கேருந்து முடித்தோம் எண்டிங். ஸோ ஸ்டார்டிங்கையும் எண்டையும் ஜாயின் பண்ணுறது தான் த ரிசல்டன் வெக்டர் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர். ஸோ இட் ஹேஸ் டு பி இன் திஸ் டைரக்ஷன். இப்போ இந்த ஆன்சர் எதுக்கு சமங்கிறாங்க? ஃபஸ்ட் டூ பி ப்ளஸ் சி. முதல்ல பி ப்ளஸ் சி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பி ப்ளஸ் சினா ஹவு ஷுட் ட்ரூ பி ப்ளஸ் சி? பி ஃபஸ்ட்டு வரைகிறோம், அடுத்து யாரை வரைகிறோம்? சி ரெண்டாவது வரைகிறோம். சின்னதாக வரைஞ்ச பிறகு அடுத்து யார் வரைகிறோம்? அடுத்து ஏ வரைய சொல்கிறாங்க. ஹவு ஷுட் யூ ட்ரா ஏ? ஏ வரையும் பொழுது ஷுட் ட்ரா இது ரெண்டுத்தினுடைய ஆன்சர் என்னது வரும்? இந்த ரெண்டுத்தினுடைய ஆன்சர் இஸ் திஸ். ஓகே, இந்த ஆன்சரில் இஃப் யூ ட்ரா ஏ, இதில் ஏ வரைஞ்சிங்கன்னா இஃப் யூ ட்ரா ஏ, இது பி ப்ளஸ் சியோட ஆன்சர். இந்த ப்ளூ கலரில் வரைஞ்சது பி ப்ளஸ் சியுடைய ஆன்சர். பி ப்ளஸ் சி மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து யாரை வரைய போகிறேன்? ஏ வரைய போகிறேன். ஏ வரைஞ்சேன்னா ஹவு ஷுட் ஐ ட்ரா ஏ? ட்ரே இதை மாதிரி ஏ வரைகிறேன். வரைஞ்சா என்னோடய ரிசல்டன்ட் எப்படி இருக்க போகுது? ஏ இங்கே இவ்வளோ தூரம் தான் இருக்கும். இட் வில் பி லைக் திஸ். இதை மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு மோர் ஆர் லெஸ் அதை மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ யூ வில் கெட் தி ஆன்சர். நான் போனதில் லைட்டாக ஒரு சின்ன இது மிஸ்டேக் இல்லை. ஏ ப்ளஸ் பியோடைய ஆன்சர் என்ன? ஏ ப்ளஸ் பியோட ஆன்சர் இஸ் இது. ஓகே, இதையும் அதான் அந்த ஆன்சர். ஏ ப்ளஸ் பியோட ஆன்சர் இஸ் திஸ். அதையும் சி வெக்டரையும் ஆட் பண்ணால் ஐ வில் கெட் தி ரிசல்டன்ட் வெக்டர். சரியா? அதுவும் இது ஒன்று தான். இட் ரெப்ரசன்ட் த சேம். அடுத்து என்ன இருக்குது? இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதை மட்டும் கரெக்டாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இது பி வெக்டர், இது சி வெக்டர். ப்ளூ கலர் என்ன? பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர். அண்ட் ஏ வெக்டர் எப்படி வரைய போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ட்ரா பி வெக்டர் சி வெக்டர் முடித்த பிறகு நான் எதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்? அதனுடைய ஆன்சர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஐ ஹவ் ட்ரான் தி ஏ வெக்டர். இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம்? இப்போ ஒரு புது பேர் வச்சுக்கலாமா? ஆர் டேஷ். இது ஆர் டேஷ் வெக்டர். ஸோ இதோடைய ஆன்சர் ஆர் டேஷ். ஆர் டேஷ் ரெண்டும் என்னவாக தான் இருக்குது? மோர் ஆர் லெஸ் சேமாக தான் இருக்குது. நான் ஆர்னு போட்டிருக்கேன். இப்போ இதை நான் மாற்றிக்கலாம் லைட்டாக. ஆர் டேஷ். ஏன்னா போனதுக்கு ஏ ப்ளஸ் பி ஆர்னு எடுத்துகிட்டா இது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியும் எப்படி அதே ஆராக இருக்கும்? இருக்காதில்ல, அதனால். ஸோ புக்கில் கொடுத்துருக்காங்களாம் பார்ப்போமா? லைட்டாக அதை பார்த்துட்டு ஹியர் வில் எண்ட் அப்
அப்புறம் ஐ வில் ஷோ யூ ஒன் நீட் கொஸ்டின். ஒரு நீட் கொஸ்டினை இது மாதிரி கொஸ்டின் நீட்டில் கூட கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக புரியும். ஸோ இது என்ன படம் வரைஞ்சிருக்காங்க? திஸ் இஸ் a + b. ஏ வெக்டர் முதல்ல வரைஞ்சிருக்காங்க, அடுத்து பி வெக்டர் அங்கே வரைஞ்சிருக்காங்க. இது என்னது? a + b. புரியுதா? could you get it? இது a வெக்டர், இது b வெக்டர், இது என்னது? a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? b + c வரைஞ்சிருக்காங்களா? how they have drawn b + c? b வெக்டர், c வெக்டர், அடுத்து என்னது? b + c வெக்டர். அடுத்து a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர். என்னுடைய ரிசல்டன்ட் என்ன? a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர் ரிசல்டன்ட் என்ன? இதுதான். a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் இது c வெக்டர், இது a + b + c. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர் இருக்கா? அதனுடைய ஆன்சர் எங்கே இருக்குது? b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர், இதுதான் ஆன்சர். a வெக்டர். சார் நமக்கு a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர் தானே சார் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதல்ல b வெக்டர் ப்ளஸ் c வெக்டரையே முதல்ல எழுதிட்டு ரெண்டாவதெல்லாம் வரைகிறீங்க. முதல்ல a வெக்டர்லாம் இங்கே காமிச்சிருக்காங்க. ஏன்னா வெக்டர் அடிஷன் இஸ் காம்படிட்டிவ். அதை இப்படியும் ஆட் பண்ணலாம் அல்லது இப்படியும் ஆட் பண்ணலாம். ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே இப்போ பார்த்தோம். அதனால் இவங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? a வெக்டர் ப்ளஸ் b + c gives you the answer of a வெக்டர் ப்ளஸ் b + c. அந்த ஆன்சரை கொடுக்கு. அதாவது உங்களுக்கு போனதை கம்பேர் பண்ண தெரியுதான்னு புக்கில் பார்க்குறாங்க. காம்படேட்டிவ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோமா? எல்லாத்தையும் ஒரே படத்தில் காமிச்சிருக்காங்களா? ஒரே படத்தில் காமிச்சா தானே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்கிறதுக்காக a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் a ப்ளஸ் b + c-யும் a ப்ளஸ் b + c-யும் ஒன்றுங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ஒரே படத்தில் காமிச்சிருக்காங்க. உங்களால் வெக்டர் காம்படேட்டிவை திங்க் பண்ண முடியுதாங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷனையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, கீழே ஃபுட் நோட்டை வாசிச்சிடலாமா? அந்த படத்துக்கு கீழே சில ஃபுட் நோட் இருக்குது. ஏ அப்படிங்கிற படம் வெக்டர் ஏயும் பியும் குறிக்குது. பிங்கிற படம் வெக்டர் ஏ அண்ட் பி ஆடட் கிராஃபிக்கலியே டினோட் பண்ணுது. பிங்கிற ஃபிகர் வெக்டர் ஏ ப்ளஸ் பியை கிராஃபிக்கலி ஆட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது. அடுத்து அந்த படம் shall we show it? பிங்கிற ஃபிகர் ஷோஸ் த அடிஷன் ஆஃப் வெக்டர் ஏ ப்ளஸ் பி. கிராஃபிக்கலாக ஆட் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிருக்காங்க. இந்த சிங்கிற படம் அடிஷன் ஆஃப் வெக்டர் பி ப்ளஸ் ஏ. அதை கிராஃபிக்கலாக எப்படி வரைகிறதுன்னு நமக்கு டினோட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக இல்லுஸ்ட்ரேட்டிங் த அசோசியேட்டிவ் லா ஆஃப் வெக்டர். இது வந்து இந்த படம் வந்து என்னது? அசோசியேட்டிவ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கவா? ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இஃப் ஐ ஹாவ் 2 வெக்டர்ஸ், இது ஒரு ஏ வெக்டர், அடுத்து இது என்னுடைய பி வெக்டர். ஓகே, ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? நான் 4 படம் கொடுக்குறேன். 4 படத்தில் எந்த படம் உங்களுடைய ஆன்சர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இது கொஸ்டின் நம்பர் 1. 4 படம் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஏ, பி, சி, டி. இதில் எது கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சருங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு இது தரேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ வெக்டர் ப்ளஸ், இப்போது இந்த வெக்டர் இது ஏ வெக்டர், இன்னொரு வெக்டர்
பி வெக்டர் எப்படி இருக்க போகுதுன்னா இதை மாதிரி இருக்குது. இப்படி இருக்குன்னா இதனுடைய ஆப்ஷன்ஸ் இது கொஸ்டின் நம்பர் 2 இதுக்கான வெக்டர் படத்தை வரைஞ்சிங்கன்னா a + b வரைஞ்சிங்கன்னா a + b வரைஞ்சிங்கன்னா எப்படி வரைவீங்க? இதனுடைய ஆன்சர் எப்படி வரும்? ஸோ ஐ வில் கிவ் யூ 4 ஆப்ஷன்ஸ். ரஃபா சொல்லுங்கள். a b c d 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்த 4 ஆப்ஷனில் எது நம்மளுடைய கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 அப்படிங்கிறத டினோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ till the end. See you in the next video. நன்றி.